யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். ஆயினால பிரியமானவர்களே, நாம் மாதத்துக்கு ஒரு முறைதான் அதை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் செய்ய முடியுமா? முடியல. சபை மாசத்துக்கு ஒரு முறை தான் செய்ய முடியும். ஆனா அவருடைய வாக்கு தத்துவம் என்ன? என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவன் என்று நிலை நிறுத்த செய்ய விரும்புகிறார். நிலை நிறுத்த செய்ய நான் அவனில் உன்னையும் நிலை நிறுத்தப்படுகிறார். அவரும் உன்னை நிலை நிறுத்திக் கொள்ள விரும்புகிறார். அப்ப அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும்? அன்னைக்கு மாத்திரம் நம்ம லீவ் வரும், அன்னைக்கு மாத்திரம் நம்ம வயிற்று வரும், அன்னைக்கு மாத்திரம் தான் வேலை வரும். எவ்வளவு முக்கியம் பாரு. அவரை நாம் செய்கிறபடினால அன்பு கூறுவதை வெளிப்படுத்துகிறார். ரெண்டு பக்கமும் அது நடக்குது. ஒரு முறை சபைக்கு போயிருந்தப்போ நான் கம்யூனியன் கொடுக்குறாங்க, ஏஞ்சி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப மனசு வேதனையாயிடுச்சு. அப்ப அவங்க சொல்றாரு, என்னதான் போடுறேன். அவங்களே இல்லை, திரும்பி ஓடுறேன். ஐயோ, உங்களை புறக்கணிக்க கூடாதே, நீ ரெண்டில் நிலைத்திருக்க வேண்டுமே, நான் உண்மையில் நிலைத்திருக்கணுமே. ஒரு சபைக்கு போனேன், வெள்ளச்சி ஏறி காமிச்சிட்டாங்க. அப்படி இருக்கு பரவாயில்ல. அது அவங்க நம்மள தோற்றிட்டாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ண கூடாது. இதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற ஒன்று, அதை செய்யும்படி கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். நம்மோடு இருக்கிறதை உறுதிப்படுத்துகிற காரியத்துல அந்த நேரத்தில் தான் நம்ம வேலையை வருது, வாழ்வோம். மருந்து தான் வாங்கி கொடுக்கணும், உயிரோட இருக்கு. ஞாபக சக்தி மருந்தெல்லாம் விற்கிறார். நல்ல முந்திரி பாதம் எல்லாம் நல்லா சாப்பிடும். அதெல்லாம் சாப்பிட்டா என்ன வேலை செய்யும்? வெறும் வயிற்றுக்கு சோற சாப்பிட்டீங்கன்னா ஆண்டோடைய மந்திரி பரிதாபம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உறுதிப்படுத்துவேன்னு சொல்றேன், நிலைப்படுத்துவேன்னு சொல்றேன். எந்த காரியம் நம்ம செய்யும் போதெல்லாம் அன்பு கூறுவதெல்லாம். அப்ப அன்பு கூறுவவர்களுக்கு ஒரு நாளும் மறக்க முடியாது. அன்பு கூறுவங்க ஒரு நாளும் மறக்க மாட்டான். அது வெளிப்படுத்த காத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்போ இந்த ராமோஜனத்தை தயவு செய்து சொல்றேன், விடாதீங்க. பரிதாபமான நிலைமை. ஆண்டவர் இல்லாம என்ன ஆயிடும் நம்ம நிலைமை? அந்த பரிதாபம். அதனால சபை ஜனங்களுக்கு சொல்லுகிறது, தயவு செய்து அதை பின்பற்று. சிலர் எனக்கு கேட்கறாங்க, ஏன் அவனுக்கு கொடுத்த, ஏன் இவனுக்கு கொடுத்த? நிலை நிற்க பண்ணுகிறோம் அவரு, நிலை நிறுத்துகிறோம் அவரு, நான் இல்லை. அல்லேலூயா. நான் வேலை செய்கிறேன். நீ எடுக்காத போன்னு சொல்லக்கூடாது. அப்ப நான் துணிகர முடிச்சலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ சோதித்து அறிந்து வா. அல்லேலூயா. ஆகவே இது ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது, அன்பு கூறுவோம் செய்ய வேண்டியது. எங்க சபையில அப்படி நடக்குது.
இதுவும் எங்க சபை தான். ஆனா என் சபையில ஜனம் வரமாட்டேன். வச்சா வருமா? நாட்டுக்கு ஒரு நாள் கம்யூனிக்கே வரமாட்டேன். ஒரு நாள் டெய்லி கம்யூனிட்டி பார்த்த எங்க சபை நல்லாகுது. அதான் முதல் பெந்தகோஸ்தே சபை சென்னையில. அங்க ஒவ்வொரு நாளும் கூடி கம்யூனியன் எடுக்கிறாங்க. ஏன்னா நிலை நிற்க பண்ணுகிறவர் என்பதை அறிந்தபடினால, நிலை நிற்க செய்வேன் என்று சொன்னபடினால, அப்ப நம்ம நிலை நிறுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம நிலைமைய தடுமாறுகிற நம்ம நிலைமைய தடுமாறாமல் செய்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுதான் அது. அல்லேலூயா. ரத்தம் சிந்தினது சும்மா கிடையாது. அன்பை காண்பிக்க வந்தார். யாரெல்லாம் கெட்டு போறாளோ அவளை ரட்சிக்க வந்தார். ஒருவரும் கெட்டு போக கூடாது வந்தவர். அதில் பங்கு கொள்ளும் போது, அந்த கம்யூனிட்டியில ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை உறுதிப்படுத்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த வாய்ப்பை எப்பெல்லாம் விட்டுலாம் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. வேற தயவு செய்து அதை மாத்திரம் விடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே அந்த ஞானத்தை காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார், நம்மோடு இருப்பார். நம்ம அதையே புறக்கணிச்சா, நான் சொல்லமானா நினைக்கிறேன், ஆனால் நம்மை புறக்கணிப்பார். சிலரெல்லாம் ரொம்ப பரிசுத்தவாங்க. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவர் பரிசுத்தர், நம்மை பரிசுத்தமா. நான் பாவிகளும் துரோகிகளுமா இருக்கிறேன். அன்பு கூறன்னு வந்தா நீங்கதான் அது. அல்லேலூயா.